மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் ஏர்னனி, ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தூத்துக்குடி மாவட்டம் மெய்யானபுரம் அருகே உள்ள திருப்பனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெயபால், வசந்தா தம்பதி. இவர்களுக்கு சபிதா என்ற மகளும் வினோத், விக்ராந்த் என 2 மகன்களும் உள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். சபிதாவும் வினோத்தும் கோவையில் வசித்து வரும் நிலையில் சாத்தான்குளம் டிஎஸ்பி அலுவலகத்தில் காவலர்களாக பணியாற்றி வரும் விக்ராந்த் ஆனந்தபுரத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை ஜெயபால் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்ட நிலையில் தாய் வசந்தா மட்டும் தனி வீட்டில் வசித்து வந்துள்ளார். வழக்கமாக அக்கம் பக்கத்தினரிடம் பேசி பழகும் வசந்தா 14ஆம் தேதி முழுவதும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் வசந்தா வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது அந்த வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. அதோடு வீட்டின் ஜன்னல்களும் கதவுகளும் வழக்கத்திற்கு மாறாக பூட்டப்பட்டு கிடந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த வசந்தாவின் மூத்த மகனான காவலர் விக்ராந்த் தனது உறவினர்களுடன் ஸ்பாட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது பின்வாசல் வழியாக உள்ளே சென்று பார்த்தபோது 70 வயதான வசந்தா தனது படுக்கை அறையில் சடலமாக கிடந்தார். இச்சம்பவம் அங்கிருந்தவர்களின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் வசந்தாவின் உடலில் எந்த காயங்களும் இல்லை. அவரது கழுத்தில் இருந்த 9 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததால் வசந்தா நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த மெய்யானபுரம் போலீசார் கொலை செய்யப்பட்ட வசந்தாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது போலீசாரின் சந்தேகம் அதே பகுதியை சேர்ந்த இளம்பெண் மீது திரும்பியது. அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. 24 வயதான செல்வரதிக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. தனது கணவருடன் மீரான் குளத்தில் வாழ்ந்து வந்த செல்வரதி 2வது குழந்தை பிரசவத்திற்காக திருப்பனை பகுதிக்கு வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வசந்தாவின் நகைகளை நோட்டமிட்ட செல்வரதி அதனை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி பின்வாசல் வழியாக வீட்டுக்குள் சென்ற செல்வரதி அங்கு தூங்கிக் கொண்டிருந்த வசந்தாவை தலையணையால் அமுக்கி கொலை செய்துவிட்டு அவரது நகைகளை கொள்ளையடித்துள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து செல்வரதி மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நகைக்காக போலீஸ்காரரின் தாய் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.